மழையால் 33% அளவுக்கு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் உள்ள கீழக்கோயில் 10 கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். அதிகாரிகள் கணக்கீடு செய்த பிறகு நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு மேற்கொண்டார். 33% பாதிப்பு இருக்கின்ற நிலங்களுக்கு நிவாரணம் கணக்கெடுத்து அனுப்ப சொல்லிட்டு கணக்கெடுத்த பிறகு கணக்கெடுக்கிற பணிகள் முடிந்த பிறகு அதுக்குரிய 33% பாதிப்பு இருக்கிறது. ஈரோடு அருகே சாவடிப்பாளையத்தில் ரயில்வே நுழைவு பாலத்தின் மேலே உள்ள தண்டவாள பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்தது. இதனால் அவ்வழியாக செல்லும் ரயில்கள் மற்றும் சுரங்கப்பாதை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை, நாகர்கோவில், தூத்துக்குடி, மைசூரு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 4 ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. சீரமைப்பு பணிகள் நிறைவு பெறும் வரை சேலம், நாமக்கல் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.